வணக்கம் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 45 of Vada International Tamil Podcast. In the episode, we'll be reviewing the Wolves game and previewing the upcoming PL game against Brentford. என்னடா ஒரு வாரத்துக்கு அப்புறம் கேம் ரிவ்யூ பண்றீங்கன்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு நல்லா கேக்குது. ரெக்கார்ட் பண்ணலாம்னு போட்டு வச்ச பிளான் எல்லாம் கவுந்து கடைசியா இப்போதான் ஆள் சேர்த்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. அதுலயும் நாங்க சேர்த்த ஆள் மொத்தமா 2 பேர் தான் வர முடியுது. ஸோ 3 பேர் தான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண போறோம். லேட்டா ரெக்கார்ட் பண்ணாலும் 90 minutesல வயத்தை கலகி பல ஹார்ட் அட்டாக்ஸ் கொடுத்த இந்த மேட்ச் பத்தில பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். பத்தி பேசுறதுக்கு ஐ எம் ஜாயின் டுடே பை அரவிந்த் அண்ட் கியூ. அன்பார்ச்சுனேட்லி ரோகி, பிரவீன் 2 பேருமே வர முடியல. ஹலோ பாய்ஸ். ஹலோ. ஸோ நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலா சொல்ற விஷயங்கள் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாங்க வந்து இப்போ ஆக்டிவா இருக்கிறது யூடியூப் அண்ட் ட்விட்டர்ல தான், அண்ட் அ பெட் ஆன் ஃபேஸ்புக். ஸோ இதுல பண்ணுங்க. ஆல்சோ எங்களோட இன்ஸ்டால நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ மைட் ஹவ் நோட்டிஸ் தட் we are not posting as much anymore. அவ்வளவு ஆக்டிவா இல்ல. பேசிக்கா ஒரே ரீசன் தான், சோம்பேறித்தனம். பிளஸ் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ட்விட்டர், ஃபேஸ்புக்ல எல்லாம் போஸ்ட் பண்றதுன்னா கம்ப்யூட்டர் மூலியமா பண்ண முடியுது. இன்ஸ்டாகிராமா யூ ரெஸ்ட்ரிக்டட் only to phones. அந்த பாயிண்ட்ல நாங்க எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி முடிஞ்சப்போ அந்த பாயிண்ட்ல வந்து அதுக்கு மேல போஸ்ட் பண்ணவும் தோண மாட்டேங்குது. ஸோ எங்களை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் டு our Facebook page or மோர் ட்விட்டர் அண்ட் யூடியூப். அங்கதான் நாங்க இன்னும் ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Wolves கேம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். Wolves கேம் ஒரு ரிவ்யூ. Wolves கேம் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. கடைசி ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம குரூப்லயே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பேசுறப்பவே ரோகி எல்லாம் வந்து ஆப்பிள் வாட்ச்ல வந்து அவனுக்கு அலர்ட் எல்லாம் வந்து நான் பாக்குறப்ப மீட்டிங் இடையில பார்த்துட்டு இருந்தேன் மேட்சஸ். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கோல் போட்டப்போ எதுவும் பண்ண முடியல. கரெக்டா எனக்கு மீட்டிங் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்ப அப்பயும் என்னால எதுவும் கத்த முடியல. ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரே ஃபீலிங் ரிலீஃப் என்னன்னா, ஓடி போய் ஒரு 1.5 லிட்டர் ஒண்ணு கடிச்சிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்லி டிஃபைன் எமோஷன்ஸ் ஆஃப் த கேம். ஏன்னா எனக்கு எந்திரிச்சு நம்மளோட ஃபேன்ஸோட ஸ்டூபிட் லாஜிக் எந்திரிச்சு போக கூடாது, ஜூஜு போயிட்டு அப்படியே கவுச்ல உட்காந்துக்கிட்டே இருந்து பார்த்துட்டு கடைசியில மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடான்னு போய் அடிச்ச ஒண்ணு கடிச்சேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட் மேட்ச் பத்தி. யூ கைஸ் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஞாபகப்படுத்தி பண்ணுங்க. ஒரு வாரம் ஆச்சு. It was unbelievable. Like நான் வந்து I was really encouraged by the way we were performing away from home. First few minutesல வந்து I thought it was going to be Everton game மாதிரி இருக்கும். இதுவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், அவே கேமு, யங் டீம், அப்படி இப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். செட்ரிக் நேம் டீம் ஷீட்ல பார்த்த உடனே எனக்கு தோணிடுச்சு, ஓகே உடன்ஸ் அந்த பக்கம் பரதநாட்டியம் எல்லாம் ஆடி ஒத்த காலெல்லாம் நொண்டிட்டுலாம் வந்து கோல் அடிக்க போறான் அப்படின்னு. அப்படி ஆனா செட்ரிக் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு 15 மினிட்ஸ்லயே ஒரு 2-3 அமேசிங், ஒரு டேக்கிள் ஒண்ணு, ட்ராக் பேக் ஒண்ணு, ஒரு பால் கண்ட்ரோல் ஒண்ணு பண்ணுவான். நான் மிரண்டிட்டேன். டேய், ஒரு பாயிண்ட்ல வந்து செட்ரிக் வந்து ஒரு நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல எடுத்த அதே ஸ்பாட்ல இருந்து ஒரு ஃப்ரீ கிக் எடுப்பான். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இந்த ஃப்ரீ கிக் எடுத்தப்போ திரும்ப நான் டாட்னம் கிரவுண்டுக்கு போச்சு, அது அந்த சைடு நோக்கி போச்சு. இதுல வந்து அட்லீஸ்ட் ஷார்ட்டா எடுத்துட்டான். நான் போய் சந்தோஷப்பட்டேன். ஓகே, இன்னைக்கு அவன் காலில பால குடுக்கல யாரும். ஆமா, அவன் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்து நான் ரெஃப்ரியை கோட்டை விட்டுட்டேன். உன்னையும் நான் கவனிக்காம விட்டுட்டேன்டா. இதுல மேட்டர் என்னன்னா, நம்ம குரூப்ல நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஆக்சுவலா நான் தான் கேட்டேன் கொஸ்டின், யார் ரெட் கார்டு வாங்க வர போறோம், எவன் கெஸ் பண்றீங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்ம யூசுவல் சஸ்பெக்ட்ஸ் ஷாக்கானோ, பார்ட்டினோ ஒருத்தர் வந்து கேப்ரியல் கூட சொன்னான். அவுட் ஆஃப் சிலபஸா வந்தான் பாத்தியா. இந்த ஸ்டாட் நான் பார்த்தேன் ப்ரோ. ஷாக்கா வந்து when he's on he's never been double yellowed, he's always been straight red. So from that standpoint I think when Shaka இவ்ளோ பெருமை பாத்தியா, இல்ல நம்ம இப்ப இருக்கிற ரெட் கார்டு ரிச் ஃபார்ம்ல நான் வந்து ஐ எம் ஹோப்பிங் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஷாக்காக்கு ஒரு yellow கார்டு கொடுத்துருங்க. அடுத்த 75 மினிட்ஸ் ஒரு வெரி காட்டுவாங்க அப்படின்னு சத்தியம் விஜயகாந்த் தான் மாறிடுவாரு. எப்படி ப்ரோ, நம்ம வந்து ஷாக்கா பார்ட்டி 2 பேருமே yellowல இருந்தாங்க. கேப்ரியலும் yellowல. லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து 10 மேனோட விளையாடி இருக்கோம். I was just amazed. அதாவது 10 மெனும் வந்து லைக் யூ செட் ரொம்ப கரேஜியஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். டெஃபினட்டா லைக் யூ உன்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ். அந்த 10 மேன் பெர்ஃபார்மன்ஸ் டீமீன் பண்ணவே கூடாது. ஓகேவா, நம்ம வந்து இல்ல இன்னொரு கான்டெக்ஸ்ட் வேற வச்சுக்கணும். Wolves வந்து after Man City are the next team to concede the fewest goals in the whole season. Exactly. ஓகேவா, அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, ஆர்டெட்டாவை கண்டிப்பா பாராட்ட தான் செய்யணும். ஓகேவா, ஆர்டெட்டா பிளேயர்ஸ் வந்து என்ன சொல்றது, ஒரு மென்டாலிட்டி வச்சு போய்
10 மேனா இருந்தாலும் நம்ம வந்து இதான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றாங்க பாத்து. அதை கண்டிப்பா வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அந்த கன்விக்ஷன் வந்து மேனேஜர்ல இருந்து பிளேயர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஃப்ளோ ஆச்சு. அது வந்து இட்ஸ் ஷோயிங் மோர் அண்ட் மோர். அது தட்ஸ் குட் டு see. என்ன சொல்றது, நம்ம வந்து 1 கோல் 2 கோல் அடிச்சிருக்கணும், அதெல்லாம் பண்ணலாம். ஆல் தட் aside நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு கார்டு வந்து இதுதான் டீலா இருக்கு, நம்ம இதை வந்து பேஸ் பண்ணி நம்ம இதுதான் விளாடுறோம். அந்த ஒரு கன்விக்ஷன் கிளீனா தெரிஞ்சது. அதுலயும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நம்ம கண்ணா இந்த மீம்ஸ் எல்லாம் வரும் நம்மளோட. ஓகேவா, இது வந்து இஸ் திஸ் a card, who is the team, is this Arsenal, should it be a red, எல்லாம் போனா அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த சுரி வந்து கரெக்டா வந்து எப்படா இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. 2 எல்லாம் ஒரு பிளேல கொடுத்து அவ கார்டு பத்தி பேசுவோம். கார்டு பத்தி நான் பேசுறது அதுலயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல நம்ம பண்றதுக்கு நம்ம பண்றதுக்கு ரெஃபரி பண்றது எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. கார்ட்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். பட் லைக் ஃபர்ஸ்ட் தாட்ஸ்லயே லைக் மத்தபடி நீ சொன்னது கேபி வந்து என்ன சொல்றது, had an amazing game. ஓகேவா, டிஃபெண்டிங்கும் சரி, கோல் எல்லாம் கன்சிடர் பண்ணி என்ன சொல்றது, ஒரு வந்து ஃபோர்ஸ் மாதிரி இருந்தான். ஓகேவா, அந்த வந்து இந்த பாறையை தாண்டி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு you shall not pass அப்படிதான் இருந்தாங்க. அது ஹோல்டிங் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் at the same time வந்து பார்ட்டியும் வந்து ஜாக்கா வந்து they had an amazing game too. ஓகேவா, அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தானே. அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அந்த டர்டி ஒர்க் பண்ணதுல இருந்து அந்த சும்மா அந்த தீ விடுறது அடுத்தவங்கள அந்த பாஸை பிரேக் பண்ணி அந்த ஃப்ளோ இதுக்கு எடுத்து விடுறது பக்காவா பண்ணாங்கடா. அதுவும் இவன் அரவிந்த் சொன்ன மாதிரி செட்ரிக்லாம் வந்து நேம் அந்த இதுல ஸ்குவாட் லிஸ்ட்ல பார்த்தவொடனே வந்து ஆஹா அவங்களும் நல்ல கேம் தான் விளையாடுனாங்க. கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஐயோ சனியனை தூக்கி பனியன்ல போட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு தான் நினைச்சேன் நான். அவன் செட்ரிக் பேரை பார்த்த உடனே அப்புறம் அவன் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு புரியல, நிஜமாவே செட்ரிக் தான் ஆடுறானா இல்ல யார் தான் ஆடுறாங்க இப்படிலாம் பண்றாங்க. எப்படின்னா வந்து நம்ம சைன் பண்ண புதுசுல ஆடினா தெரியுமா செட்ரிக் ஒரு மாதிரி ஒரு எவ்வளோ ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ்னா இட்ஸ் ஆக்சுவலி மேட் ஐ திங்க் தி என்டையர் டீம் திங்க் நம்ம டோமியாசோ ரஷ் பண்ணணுமா, ஏன்னா he spotted in training this week. If this weekend is going to be too soon for him, அவன ரஷ் பண்ணி ஆகணுமா, now that Cedric is that good. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்படிதான் ஆசை காட்டி ஏமாத்தி நம்மள வந்து கடைசில இது பண்ணுவாங்க. நம்மளோட மேட்டர் என்னன்னா வந்து இல்ல டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி அதுன்னு சொல்றோம். people have this amazing game ஒரு நாளைக்கு, நெக்ஸ்ட் கேம் வந்து அப்படியே மொக்கையா ஃபிளாட்டா இருப்பாங்க. இப்போ என்னங்க எழுதிருக்கீங்க, எனக்கு ஒண்ணும் படி தெரியலீங்களா அப்படின்னு உட்காந்துருவாங்க. அதுதான் நம்மளோட மெயின் ப்ராப்ளமே. அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க, அது will come with playing together. போர்த்து போலாம்டா. அதுவும் மத்த அப்போனன்ட்ஸ் எல்லாம் ஸ்டம்பிள் பண்ணத பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீக்கெண்ட். Everybody dropping points and we took points. And the week after we never played and everybody dropping points. அதுதான் ஆடாம ஜெயிச்சோம் மாதிரி ஆடாம ஜெயிச்சோம்டான்னு ஆடிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் இப்போ வந்து இல்ல எல்லாமே நம்ம வந்து இல்ல டச் திருப்பிக்குள்ள போக கூடாது. நம்ம வந்து இல்ல இந்த கடைசி அந்த எண்ட் ஆஃப் தி சீசன் நம்ம we've seen it time and again, நம்ம கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. ஓகேவா, this is the perfect setup for that. நம்மளுக்கு அந்த அதே மாதிரி வந்து போறது கேம், அதே மாதிரி எண்ட் ஆஃப் சீசன் வந்து இந்த போறது. ஐநோ சீசன் பிப்ரவரி தான் ஆகுது, இன்னும் நிறைய டைம் இருக்கு. பட் வந்து அந்த செட்டப் அப்படிதான் இருக்கு. யோசிச்சு பாரு, ஜனவரிக்கு அப்புறம் யார வந்து ஃபோர்த் வந்து டாப் ஃபோர்த் வந்து நம்மளுக்கு இது இருக்குன்னு சொல்லுவாங்க, சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. யாருமே இது இன்னுமே யாரும் சொல்றது இல்லையா. நம்ம இங்க வந்து நீ இந்த ஸ்டாட்ஸ் இந்த இது ஃபாலோ பண்ணேன்னு அந்த 538 இங்க ஒரு சைட் இருக்கு. ஓகேவா, அவங்க தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து வீக் ஆன் வீக் அப்டேட் பண்ணுவாங்க ப்ரெடிக்ஷன். டிசம்பர் எண்ட்ல வந்து we were predicted at 60% to make the top 4 end of season. ஓகேவா, end of January நம்மளோட prediction வந்து was like 6th. Okay, 30% chance or less than 30% chance of making the top 4. அதே இப்போ நீ பார்த்தேன்னு வெச்சுக்கோங்க, ஸ்டார்ட் பார்த்தேன்னா they are predicting 52% chance of like us finishing 4. பிப்ரவரிக்கு அப்புறம் அரவிந்த் சூரஜ் யாராவது கம்பெனியை ஜாயின் பண்ணாங்களா? அதே அவர் சொல்ற அதே ஸ்லாட்ல it will also say Arsenal have less than 1% chance of winning the Premier League அப்படின்னு, which means
which means we still have a chance. It's mathematically still possible. Yes, I catch that mind. நீ வந்து ரெண்டு ஸ்டார் கொடுப்பாங்க. Chance of winning the Premier League வந்து chance of relegation. ரெண்டுமே வந்து less than 1%. 1%. Yes. ஓகேவா? அத நினைச்சு சந்தோஷப்படுறதா இது நினைச்சு வருத்தப்படுறதா தெரியல. வின் பண்ண முடியாது ஆனா ரெலிகேட் ஆமா. அதுக்கு வந்து chance of winning the Premier League less than 1% வந்து Burnley கூட தான் இருக்கு. ஓகேவா? So our competition is Burnley. It's pretty easy though. Yes, and City எல்லாம் வேற லீக்ல ஆடுறாங்க. நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. Yes, so Arvind, your point. City ஒரு chance only சொல்றேன் பாரு. Chance of them winning the league is 86%. 86 தானா? எனக்கு என்னமோ வந்து அன்லெஸ் ஏதோ பயங்கரமான ஒரு கொலாப்ஸ் ஆகாத வரைக்கும் வந்து சிட்டியை தவிர்த்து எவனும் அடிக்கணும்ன்ற ஒரு எவனும் அடிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில எனக்கு. அவங்க வந்து தேவ் ஆல்ரெடி won the league in my opinion. எஸ், ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இப்போ நம்ம வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் பார்த்தோம். பட் ஆனா யார் அரவிந்த் சொன்னா கியூ சொன்னா லைக் தே கன்சிடர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் ஆஃப்டர் சிட்டி. லைக் தே ஹேவ் லைக் அ ஃபேண்டாஸ்டிக் ரெக்கார்ட் பட் தே ஆல்சோ டிட் நாட் ஸ்கோர் எனி கோல்ஸ். இவங்களோட உல்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் காம்பாக்டான கேம், டிஃபிகல்ட் டு பிரேக் டவுன். எவ்ரி டீம் ஹஸ் ஃபவுண்ட் தட். இந்த ஒரு விஷயம் மாதிரியான கேம்ல நம்ம ஒரு கோல் போட்டு வின் பண்ணோம். அந்த ஒரு கோலுமே எப்படி வந்ததோ ஒரு கோல் போட்டு வின் பண்ணோம். We've been talking about how important and how big this win is. நான் எங்க போறேன்னா பேசிக்கலி கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூபன் நெவேஸ் ஒருத்தன் வந்து ரூபன் நெவேஸ் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான். வாரம் அவனோ தான் அவன் வந்து he said something like அவங்க வின் பண்ணது வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி இருந்தது. அது ஒரு கான்ட்ரோவர்சி மாதிரி ஒரு 2 வாரம் போச்சு. லீக் வின் பண்ண மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படினு சொன்னாங்க. இது வந்து ஆமா, இந்த வின் அண்டர்மைன் பண்றது ஏன் அவங்களே வந்து இது என்ன விதம் எனக்கு புரியல. லைக் பிகாஸ் we are getting a win at a place where like many teams have been struggling to score goals. of course நம்மளும் வந்து கோல் போடல. நம்ம இந்த சான்ஸும் மினிமலா கிரியேட் பண்ணி நம்ம வந்து போட்டதுமே வந்து ஒரு கோல் ஸ்கிராப்பியா தான் போட்டோம். we could have scored more but we failed to. We'll get back to that later. But இந்த ஒரு ரூபன் நெவேஸோட காமெண்ட்ஸ் என்ன வந்து பொட்டன்ஷியலா நம்மளுக்காக ஆட போறாங்க ஒரு ஆள்னு சொல்றாங்க. அவங்க சம்மர்ல வந்து ஒரு மெயின் டார்கெட் வேற சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வாய விட்டதுக்கு அப்புறம் லைக் என்ன how does it all play in your head? சும்மா plus him coming in the summer இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? See, I asked him the same thing. Actually அந்த ஹைலைட்ஸ் போய் பார்த்தேன். யுனைட்டடோட Wolves played away 1-0. Moutinho scored 82nd goal. அந்த கேம் முடிச்ச அப்புறம் அவங்களும் அப்படித்தான் செலிப்ரேட் பண்ணாங்க. இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து அப்படியே அட்டென்ஷன்ல நின்றுட்டு தலையை குனிஞ்சிட்டு வீட்டுக்கு போன மாதிரிலாம் எதுவும் இல்லையே. அண்ட் அதுக்கு மோஸ்ட் ரீசென்ட் Wolves கேம் திஸ் பாஸ்ட் வீக்கெண்ட் ஃப்ரம் டாட்னம், டெண்டாங்கர் ஜெர்சி ஸ்வாப் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு எண்ட் ஆஃப் த கேம். என்ன லைக் வாட் இஸ் ஹி ட்ரைங் டு சே? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். செலிப்ரேட் பண்ணா தப்பா? செலிப்ரேட் பண்ணா வின் பண்ணா செலிப்ரேட் தான் பண்ணுவோம். எஸ்பெஷலி 10 men win hard done by a red card that in 99 out of 100 times you're not going to get. In that situation you are going to celebrate. So அடுத்த எலிஃபென்ட் இன் தி ரூம், ரெட் கார்டு பத்தி பேசுவோம். எஸ், மார்டினெல்லி ரெட் கார்டுங்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஃபவுல்ஸ் அண்ட் கார்ட்ஸ்க்கு நம்மளுக்கு டோட்டலி டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு. நம்பர் ஆஃப் yellows per ரெட்டும் நம்மளுக்கு டோட்டலி டிஸ்ப்ரொபோர்ஷனேட். டோட்டலி நம்ம ரெட் கார்டு வந்து ஐசோலேஷன்ல பார்க்க கூடாது மச்சான். நீ வந்து ஐசோலேஷன்லயே பார்க்கல. நான் அதனால தான் சொல்றேன். நான் வந்து ஓவராலா தான் சொல்றேன். இந்த சீசன்லயே தான் சொல்றேன். நான் லைக் எவ்ரி டைம் நம்ம ரெட் கார்டு டிசிஷன் தவிர நம்ம வந்து நம்மளே செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஆர்சனல்ல டிசிப்ளின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல மாட்டியா? நான் சொல்லுவேன். நான் அதை தான் கேட்கறேன். இப்போ வந்து எனக்கு என்ன டிசிப்ளின் விட ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு கேம் அவேர்னஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. சார்ட் ஆஃப் எராட்டிக்னஸ் இருக்குன்னு சொல்லுவியா கேம்ல? எனக்கு வந்து மெயினா வந்து அவேர்னஸ் தான் நான் சொல்றேன். நீ வந்து எவ்வளவு when a player like Shaka with like இவ்வளவு அவனுக்கு ரெputation இருக்குன்னு தெரிஞ்சு அவன் அந்த மாதிரி ஒரு ஃபவுலுக்கு போறான்னா I cannot expect like the bigger things from a kid like Martinelli. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட இதுதான், அவனுக்கு அந்த கேம் அவேர்னஸ் இருந்திருக்கணும் அந்த பாயிண்ட்ல. ஓகே, வந்து நம்ம இதுக்கு லைனுக்கு வெளியே இருக்கிறவன் வந்து பால் த்ரோ பண்ண போறான், அவனை போய் பாயில போய் புக்குன்னு ஒரு குத்துறான். அங்க அது ஒரு கார்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணி ஃபவுல் பண்ணதுதான். ஓகே, வாட் எவர் இட் மைட் பி, யுவர் கேம் அவேர்னஸ் ஷுட் ஹவ் பீன் மச் பெட்டர். தட் டசன்ட் மீன் தட் ஓகே அந்த ரெட் கார்டு வந்து கொடுத்தது கரெக்ட் தப்பு அது இல்ல. எனக்கு வந்து இவன் ஒரு நம்மளுக்கு நான் இன்னொரு பிகர் பிக்சர் பாக்கணும்னா we have 16 games left. 16 games ஒவ்வொன்றுமே கப் ஃபைனல் மாதிரி தான் நம்மளுக்கு. and we are going to play with a squad of 18 people. இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு இன்ஜுரி ஒவ்வொரு சஸ்பென்ஷனுமே we are basically shooting ourselves in the foot. ஒவ்வொரு தடவை நடக்கிறப்பவும்
இது இப்ப நடக்குது, அடுத்த மேட்சுக்கு மாட்டிங்களா ஆட மாட்டோம், அடுத்த மேட்சுக்கு வேற ஒருத்தர் கை தூக்கிட்டு நான் ரெக்கார்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்க. இதுதான் நடந்தது. இந்த கேம் அவேர்னஸ் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, வாட் கேம் அவேர்னஸ் சொல்றியா? ஆமா, நான் கேம் அவேர்னஸ் தான் சொல்லுவேன். நீ என்னடா சொல்லுவாங்க? I don't agree. Game awareness to an extent, yes. நம்ம எதுல சொல்லுவேன்னா, we have to be little more இந்த all or nothingல இந்த டாட்னமோட இதுல வந்து மோரினியோ will say be that அந்த dirty team-ஆ இருங்க 90 minutes அப்படின்னு he'll keep nice guys don't win anything. அதே so that is the kind of thing that I want from this team, and what they're trying to do is something that they don't know how to do. In the Wolves game la they try to slow the game down completely. They try to do that dirty game JK try பண்ணிட்டு இருந்தாங்க, but they don't know how to do that. Then that's where they have to kind of build their skill level in that aspect of the game. அப்படி நான் சொல்லுவேன். Discipline இல்ல அப்படின்னு சொன்னா it will automatically reflect in the way that we perform as well. Discipline illama you can't possibly we are in a stretch of a 7-game Premier League streak where we've allowed only one open play goal, Rodri goal. Yeah, micha rendume penalties, Mahrez onne, Rafinha onne. So I won't agree with the fact when anybody says that iduva perana discipline illa appdi. நானும் டிசிப்ளின் இல்லன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். கேம் சென்ஸ் சொல்லுங்க. நான் கேம் சென்ஸ் தான் சொல்றேன். Yeah, but the way you control games, the way you commit those tactical fouls, that is where I think we have to gain some awareness. But that doesn't excuse there's a complete another point நான் சொல்றேன். நீ வந்து சொல்றது, there's a difference between tactical fouls. You need to have a higher level of like the IQ for that. The tactical fouls capability எல்லாம் இருக்கு. Okay, which is what like Man City, Barcelona, நிறைய teams இது பண்ணுவாங்க. They do it not at the expense of even getting cards. Okay, and the maturity irukku pathia, where you will get a card, where you won't get a card. That is completely lacking. Okay, and the harshness of cards irukku pathia, siladala and kavitha pidikkiradhu illa theve illada vela. இதெல்லாம் வந்து நீ வந்து இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அவசியமே இல்ல இதெல்லாம் பண்றது. எனி ஸ்போர்ட்ஸ்மேன் லெவல் நீ உனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணா நீ வந்து வார் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, கண்டிப்பா மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அதெல்லாம் வந்து சிலதான் நீ பண்ணவே தேவையில்ல. there are different ways to like one up your opponent. இவங்க வந்து they are misguided in a way to how to one up their aggression. எக்ஸாக்ட்லி, அதுதான் அந்த அக்ரெஷன் வந்து அவங்களுக்கு எப்படி காட்டுறதுங்கிறது தெரியலையா, இல்ல இந்த மாதிரி அக்ரெஷன் காட் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. you don't have to show அந்த டஃப்பா இருக்கிறது, அந்த டர்ட்டியா இருக்கிறது, அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா, இப்ப பயர்ன் மியூனிக் வந்து வின் பண்ணாங்க ஞாபகம் சாம்பியன்ஸ் லீக் 20 அவங்க என்ன சொல்றது, they were never tough. நீ வந்து என்ன சொல்றது, they were extremely like என்ன சொல்றது intelligent in these like tactical fouls. அந்த லெவல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. முல்லர் ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி வந்து பாக்ஸ்ல வந்து நட்டனுள்ள நிப்பான் அந்த பார்சலோனா இருக்கும்போது, பவுல் கூட கிடையாது, அதெல்லாம் தட்ஸ் நார்மல். ஏன்னா he ran into முல்லர், அவன் என்ன பண்ணுவான் அந்த கோல் சொல்றது அந்த பார்சலோனா வர்சஸ் லைக் அது சொல்றது ஞாபகம் இருக்கா, that's like epic. அது எப்படி ஃபவுல் இல்ல, it's not a foul. அந்த மாதிரி ஃபவுல் வேற. பட் அந்த டீமோட எக்ஸாம்பிள் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ வந்து அந்த டீமோட அக்ரெஷன் லெவல் வந்து என்ன சொல்றது ஹைன்னு சொல்லுவியா? அந்த பயர்ன் மியூனிக்கோட அந்த பயர்ன் மியூனிக்கோட டீம் விசிபிளா எனக்கு எதுவுமே தெரிஞ்சது இல்ல. அதேதான் நான் சொல்றேன். நம்ம வந்து இல்ல அதுதான் பண்றோம்னு நினைச்சு நீங்க நம்ம விசிபிளா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த கில்லி விட்டு கேம் விளையாடுறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. எஸ், சோ அந்த இதுக்கு கவுண்டரா the last 3 red cards la 2 were double yellows, Gabriel and Martinelli. And both double yellows were very soft decisions, which underlines, and it also has to be said that that's not the standard that other teams are being measured against. That is where I have a huge disagreement. You will never run away from perception. ஓகேவா, எஸ், ஸ்டர்லிங்னா டைவ் பண்ணுவோம், ரொனால்டோ அதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேவா, இட் இஸ் a part and parcel of the game. Correct. ஓகேவா, but so to clean up the game VAR nu கொண்டு வந்திருக்காங்க, but you're severely hampering the ability of VAR to do its decisions. One. Number 2, there is no transparency in how VAR operates.
And number 3, there is no uniformity across the standard of refereeing across all referees. Every game is a subjective call, but when there is such a stark difference in the level of subjectivity, then you are doing something wrong. எனக்கு நீ சொல்றது புரியுது, எனக்கு டோட்டலி புரியுது. whatever we are discussing now doesn't discount the fact that like we are at the receiving end of bad refereeing decisions. அதை நாங்க டிஸ்கவுண்டே பண்ணல. என்னோட லாஜிக் என்னன்னா, இது முதல் தடவை நடந்து 2வது தடவை நடந்தா பரவாயில்ல, நான் இது கரெக்ட்னு சொல்லல, ஓகேவா? இது முதல் தடவை நடந்து 2வது தடவை நடந்தா பரவாயில்ல. ஆர்டேட்டா வந்ததுல இருந்து 15th ரெட் கார்டு. ஆமா, செகண்ட் ஹையஸ்ட் டீம் எவ்வளவு ரெட் கார்டு இருக்காங்க? சிங்கிள் டிஜிட் இருப்பாங்க. 8 சவுத்ஹாம்படன். 5 நினைச்சேன். சவுத்ஹாம்படன் இன்னொரு கேடிங்கடா. 60 to அவங்க மேட்ச் பாத்தீங்கன்னா 60 to 70 குள்ள எவனோத்த விழுந்துருவான். எவனோத்த விழுந்துட்டு எல்லாரும் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டு பார்த்தா நான் நோட்டீஸே பண்ணல. எனக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன், அதான் போட்டுது. நானும் பார்த்தேன். 14 out of the last 24 games. Yeah, coming back to the same topic of president, என்னோட லாஜிக் என்னன்னா I'll always go back to this one game where Athletic ஓட நம்ம ஆடணும் சாம்பியன்ஸ் லீக்ல. Simeone was like, அவனுக்கு தெரிஞ்சது they would be down to 10 men and he had prepared for it. They like literally kicked us out of the tournament with those 2 legs. எனக்கு ஞாபகம் இருக்கா, அத்லெட்டிகோ 1-0 பண்ணுவாங்க 10 மனோட. எப்ப ஃபர்ஸ்ட் 5 minutesல I am not asking Arteta to prepare like ஒரு பெரிய tactical master plan எல்லாம் prepare பண்ணி செமிஃபைனல் கேம் டா இருந்துட்டு போட்டுடா. உனக்கு ஒரு கேம் ஒரு பிளேயர் நீ லூஸ் பண்ணா, யூரோப்பா லீக் வேற இல்ல, இது ஏதோ யூரோப்பாவோ சாம்பியன்ஸ் லீக் ஏதோ ஒன்னு. லைக் இட் வாஸ் a big high stakes game semi-finals. ஓகே, நான் அதெல்லாம் கேட்கல. when you know this, what would you as manager have to do? நீ ஏதாச்சும் ஒன்று பண்ண தேவை. கொஞ்சம் காம் பண்ணுங்க, இல்லாட்டி like think about the fouls, think about the reputation that we have. எனக்கு இங்கதான் எனக்கு ப்ராப்ளமே. நம்மளுக்கு இப்படி ஒரு பேட் ரெப்புடேஷன் வந்துருச்சு. ஓகே, இப்ப நம்ம கரெக்ட் பண்ற நிலைமையில இல்ல, நம்மளால பண்ணவும் முடியாது. பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் a lot of higher powers. இதுல மேனேஜர் ஹாஸ் காட் அவனுக்கு என்ன சொல்றது, தி அபிலிட்டி ஆர் லைக் அவனுக்கு அந்த இது இருக்கு அவன் கையில, பவர் இருக்கு அவன் கையில. ஏதாச்சும் ஒன்று டீமை காம் டவுன் பண்றதுக்கு அது ஏன் பண்ண முடியலன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது பிளேயர்ஸும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, மேனேஜரையும் பண்ண முடியல. Two things. One is like when நடக்குதுன்னு தெரியுது, you can train for these situations in like the ground and the high intensity and the high aggression இருக்கிற மாதிரி. It also, there are a lot of things that the manager can coach, but coaching only goes so far. Like அந்த ஷாக்கா டிராப் கிக் பண்ணி ரெட் கார்டு வாங்குறானே ஜோட்டாவை, அதெல்லாம் you can't coach. ஷாக்காலாம் it's gone case. அவனை விட்டுற வேண்டியதான். அவனுக்கு இதுக்கு மேல like you cannot teach an old dog new tricks. I don't expect like the same with Thomas Partey in the return leg. He'd go for the second foul after already on a yellow card. Like these things you need to, especially from a player like Saka and Partey at 27 and 28 years old, you have to use your head a little more. இப்போ இத நீ மேனேஜர் அட்ரஸே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? I mean, manager he can dress them down publicly, he can exclude them from the squad, but what are you doing? You're shooting yourself on the foot. only doors தான் நிறைய டோர் இல்லையா? எனக்கு அதுதான் எனக்கு ஒரே இதுவா இருக்கு. ஏன் நம்மளால இவ்வளவு இந்த கேம் அவேர்னஸ் வச்சுக்க. of course ஒரு நல்ல விஷயம் என்னன்னா after end of the game, ஓகே இப்போ உண்மையை கேக்குறேன், ரெட்டா இல்லையா அது? எது? letter of the law is red. letter of the law is red. Yeah, spirit of the law is ஒரு yellow கொடுத்து strict talking to அவ்வளவுதான். Spirit of the law, it's not a right. Letter of the law, it's a right. நம்மளுக்குன்னு இருந்துச்சுன்னா letter of the law தானே ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆர்சனல் இதுதான். True, very true. There's no denying that. Like I was not subscribing to this idea, but the more I see stupid things like this happening, the more it makes me think, oh maybe நிஜமாவே நம்ம இருக்கு போட்டுருக்கு, அஜெண்டா இருக்கு போட்டுருக்குன்னா எனக்கு அது யோசிக்க தோணுது. நான் யூசுவலா அந்த ஐடியா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன், எனக்கு அது யோசிக்க தோணுது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எண்ட் ஆஃப் த கேம் மேனேஜர் ஆர்டேட்டாவே சொன்னா அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு விஷயம். அதெல்லாம் லைக் we never expect, எனக்கு புரியவும் இல்ல, இது ரெஃப்ரி கிட்ட பேசணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னா. That was really good. And he's not the first manager saying it. I think போட 2-3 வார்த்தை இன்னொரு மேனேஜர் also said the same thing. So இது எங்கேயாச்சும் கொண்டு போய் விடுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தான் இப்ப புதுசா FA ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. They want to like start something with the PGM or referees groups எல்லாம் சேர்த்து போட்டுட்டு they want to increase diversity and increase the standards. இந்த வடை எவ்வளவு தூரம் நிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சுட்ட வடை ஏதாச்சும் நடக்குமா, இல்ல ஏதாச்சும் சேஞ்ச் வருமா? See, obviously it shows that they're taking notice of this. I mean, it's not just a one-off
to keep ignoring it. தெரியாம நடக்குது. That's at some point it has to stop, because you're looking at a point where Arsenal would have the data points to file a lawsuit. அதுதான் வந்து மெயின் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கண்டமெண்டிக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து காமிச்சுதான் இது பண்ண முடியும். வேற இதுவே இருக்காது பாயிண்ட்ல. ஓகே, ஸோ அதை சுத்தி வர அந்த விஷயம் நிறைய பேசிட்டோம். இது இடையில வந்து பிளேயர்ஸை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அது டாக்டிக்கலா இந்த மாதிரி ஒரு Wolves டீமை நம்ம எங்க பீட் பண்ணோம்? நம்ம ஒரு வித்த காட்டுவோம்ல யூஸ்வலா, ஒரு ஸ்கிரீன் எல்லாம் ஷேர் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு அவங்க காட்டுறதுக்கு வரும்? Yes. And the host disabled participant screen sharing on, bro. My God. All participants. இந்தா என்ஜாய் பண்ணு. Right. இவர்தான். Okay, தேர்தா. Yes. So like this is how we lined up, and நான் வந்து நம்ம லைன் அப் பண்ண உடனே இமீடியட்டா இவன் தான் வீக் லிங்க் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஒருத்தர் இருக்கானே இவன் வந்து இவனை சுத்தி ஓடுவான் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் சர்ப்ரைசிங்லி he was really good. He held the balance in the part of the pitch update. He made it home that enabled Partey and Xhaka to go up, and Partey was kind of the base. It was more Xhaka and Odegaard. And we are seeing this more and more, Partey, Odegaard, Xhaka. Yeah, we were naturally overloading the left side, trying to get Martinelli one-on-one. அவங்களுக்கு வந்து Cody and Kilman, my God, they're really good defenders. Kilman ரொம்ப underrated. I don't understand why he's not like being spoken about more. நான் வந்து இந்த கேம் பார்த்துட்டு யோசிச்சேன், இவங்க ரெண்டு பேர், Maguire is getting selected over these two for England team. How? I don't understand. Maguire is getting selected over Ben White. So I mean that's a different story for another day. But basically, like this is how we were lined up. And I guess first half lo 10 minutes Wolves got on the front foot, and second half lo 20 minutes before we got the red card, we were like trying to slow the game down, and we went on the back foot. அந்த இதை நம்ம கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தோம்னா it would have been a clinical game. But we failed to do that, after which I think they sacrificed Markal for Aithnouri and Says for a midfielder. Moutinho எடுத்துட்டு வந்தாங்க. So which meant they only had a one sweeper defender at the back. Everybody else was all up front. And attack ஒரே ஒருத்தர் ஸ்வீப்பர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பின்னாடி for them to clean up. But all entire team of ours was just pinned back. Enter Rob Holding. My God, what an unbelievable performance, man. He was too good. Like 20 minutes ago, his stats was much better than our career la all of this. 90 minutes played. அதை விட பெட்டரா இருந்துச்சு. லோ பிளாக் ஸ்பெஷலிஸ்ட் இப்ப ராப் ஹோல்டிங். he was at ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு கோல் லைன்ல இருந்து கிளியர் பண்ணுவான் அந்த சீக்கினியோட ஒரு சீக்கி ஹெடர். அந்த இது உள்ள போகும்போது நான் நினைச்சேன் கோல் போயிருச்சு அப்படின்னு விரும்பும்போது. Oh my God. And one more shout out for Ramsdale, and he'll try to punch the ball out. அதுக்கப்புறம் when he's going back, he'll still make himself big and make that save. The remain size of it. Ramsdale had very few like scares. Yeah, and I would say that he actually made it look easy. Easy, yeah. நிறைய இடத்துல வந்து he would either come out to collect the ball, or he'll not let a cross go through. He'll somehow palm the ball away. Like these are attributes that the top goalkeeper after a lot of experience would have, not at 23, and I'm honestly surprised. Okay, so இதுதான் வந்து டாக்டிக்ஸ் கார்னரா நம்மளுக்கு இந்த வாரத்துக்கு. Okay, so இப்படிதான் like this is how we beat a strong and stubborn Wolves team. அவங்க டிஃபென்சிவ்லி எவ்வளவு காம்பாக்டா இருப்பாங்க நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். லைக் when we usually start discussing about it. இந்த ரெக்கார்டிங் முடியறதுக்குள்ள I think we'll be able to do just the defense ன்னு நினைக்கிறேன். So let's just try that. Let's try doing the defense first. அப்படியே நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருவோம். வெளிய சைரன்லாம் ஓடிட்டு இருக்கு. தெரிதா ஸ்கிரீன் தெரிதா? எஸ். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ நம்ம டிஃபென்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம தான் இது சொன்ன மாதிரி வந்து லைக் ஐ வுட் ஆல்சோ லைக் டு இன்க்ளூட் ஹோல்டிங் இன் தேர். ஸோ மேக்கிங் இட் லைக் 6 people in total. ராம்ஸ்டேல் நம்ம இப்போ பேசின மாதிரி தான். ராம்ஸ்டேல் வந்து லைக் he had a fantastic game. Like he made a lot of things look easy. நம்ம அரவிந்த் நம்ம ஆமா வெரி சேஃப் ஹேண்ட்ஸ், வெரி வெரி சேஃப் ஹேண்ட்ஸ்.
அந்த கமாண்டும் அப்படியே இருக்கு அவனுக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இது முன்னாடி வந்து அவனோட பொசிஷனிங் வந்து கொஞ்சம் சஸ்பெக்டா இருக்கு. ஐ திங்க் லாஸ்ட் கேமோ ப்ரீவியஸ் கேமோ அவன் வெளியே வர்றப்பெல்லாம் பயம் வந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு வந்து அந்த கமாண்ட் பண்ண முடியாத மாதிரி தான் பொசிஷன்ல மாட்டிக்கிறாங்கிற மாதிரி. அது எல்லாமே போன மாதிரி இருந்தது. என்ன ஒரே காண்டத்துல விஷயம் பண்ணான்னா அந்த பால் வேஸ்டிங், டைம் வேஸ்டிங் சொல்லிட்டு பால் மேல படுத்துக்கிட்டு அந்த ஒரு 2-3 தடவை 60th மினிட்ல. ஏன்டா டே 90th மினிட்ல பண்றாரு, ஏன்டா 60th மினிட்லயே பண்ற? அதேதான். What the hell was Gabriel doing? That yellow card was unnecessary. 60th மினிட்ல time wasting, he got a card. Like எல்லாரும் ஃப்ரீ கிக்றான்னு கெஞ்சிராங்க. அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கா? யாராவது எடுப்பாங்க. டோட்டல் இம்மெச்சூரிட்டிடா. இதுதான் நான் சொல்றேன். இதுதான் நான் just what I meant by game sense or game awareness. இதுதான் நான் மீன் பண்ணினேன். லைக் இது வந்து ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இல்ல, பல சிச்சுவேஷன்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இட்ஸ் a young team, growing pains வச்சுக்கலாம். Hopefully இதுல நமக்கு சேஞ்ச் தெரியணும் next season. KT வந்து he was just being like usual, normal தான். I don't think he did anything spectacular. KT average game தான் நினைக்கிறேன். About slightly above. If you notice, there was a point where Podense வந்து they shifted to the left side. அந்த சைடுல இருந்து லெஃப்ட்க்கு எடுத்துட்டு வந்தாங்க. Because they found out that Gabriel was on a yellow card and Gabriel wouldn't go for the tackle, yeah. So Gabriel and Chaka were on a yellow card from that side. But KT he nullified that threat single-handed. He never let dangerous balls go past him. He did not commit to any challenge. He was always on his feet. That was lovely to watch. செட்ரிக் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், ஹோல்டிங் பத்தி பேசிட்டோம், சொல்லிட்டோம்ல ஆல்ரெடி. நம்ம வந்து இது இந்த லோ பிளாக் ஸ்பெஷலிஸ்ட் பென் ஒயிட் ஃபார் மீ ஹேட் a monster game. சூப்பரா ஆடினான் அவன். பண்ணினது I think Gabby had a better game. I would say similar. எனக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றது தெரியல. அந்த ஒரு the only reason Gabby gets a higher score is because he scored. Okay, that's a good அது ஆர்கியூ பண்ண முடியும். Yes, okay. So அப்ப ரேட் பண்ணிடலாம். ராம்ஸ்டேல் 7 Yeah, 8 for me. 8 okay. KT 7 and if he had an assist or something I would have got some. Gabriel 8 9 oh yeah. White I made for the yellow card. White 7 anine. Okay. Q 7 8 White okay. செட்ரிக் தலைவன் 8டா டே. அவன் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அந்த மேட்ச்ல கார்டு வாங்கியிருந்தா கூட அவன் முதல் 20 மினிட்ஸ்ல காமிச்ச பெர்ஃபார்மன்ஸ்க்கே அவனுக்கு 8டா டே. 8 நான் 7. ஓகே, லாஸ்ட் மேன் ஹோல்டிங். 9 நானும் 9 ரா. நீ 9 8 ரா. மச்சான் எவ்வளவு கிளியரன்ஸ் அவன் ஒருத்த இல்லன்னா டேமேஜ் ஆயிருக்கு மேட்ச். அதுக்கு மேட்ச் அப்போ இல்ல ஆமாண்டா, அது வேற இருக்கே. ஓகே இல்ல I mean so the only reason I do that on T20 ல வந்து 3 இந்த ரெக்கார்டிங் முடியுது. அடுத்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் T20 ல இருந்து. ஓகே ஓகே. அப்ப Q வந்து 9 8 9 எல்லாம் கொடுத்ததுன்னு Q ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னான் அப்படின்னா அவன் தான் மேன் ஆஃப் த மேட்சான்னு ஒரு கேள்வி கேட்டவனே என்ன பதில் சொல்றது தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருந்தோம். அப்பதான் அரவிந்த் வந்து ஏதோ ரன் ரேட் 3 per over கொடுக்குறான்னு சொல்லிட்டு T20 மேட்ச்ல 3 per over ரன் ரேட் கொடுத்தாரு. இந்த ஐபிஎல் இத ஆக்ஷன் அப்ப லைவ் ஸ்ட்ரீமர் நடந்துட்டு இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ அது. நான் ஐபிஎல் லைவ் ஸ்ட்ரீம் ஆக்ஷனை காலையில 4 மணி வரைக்கும் பார்த்து டேமேஜ் ஆகிக்கிறத. நிறைய சிஎஸ்கே ஒருத்தனையாவது வாங்கிக்கிறாரு, ஒருத்தரை கூட வாங்க மாட்டாங்க. 4 o'clock வரைக்கும் டே ஒரு ஸ்டேஜ்ல எப்படின்னா நான் பருத்தி வீரன் கிளைமேக்ஸ் பிரியாமணி மாதிரி பொறுத்துக்கிறது. டே முடியலடா டே எவராச்சும் வாங்கிக்கிறா. நீங்க ஆர்சனலோட பிளான் புக் பாத்துட்டீங்களா? யாரையும் வாங்க அப்படிதான் இருந்தானுங்க. சோ நம்ம ஹோல்டிங்க்கு வருவோம். ஹோல்டிங் இப்ப நீ என்ன Q நீ சொன்னது எனக்கு புரியுது. சோ நான் 7 தான் கொடுக்குறேன். I accept what you said. He had a good game, good. 8 கண்டிப்பா சப்ஸ்டிட்யூட் ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம். பட் ஆனா நம்ம ஆமா அரவிந்த் ஒரு சாம்பிள் சொன்னா தெரியுமா, அந்த 20 மினிட்ஸ்ல அவன் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அவனோட கெரியர் 90% பெர்ஃபார்மன்ஸ் விட ஜாஸ்தி. அவனோட கெரியரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு மட்டமா இருந்தது. Or defense was so good that he didn't have to make that many clearances. எப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த 20 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் ஆக்கிட்டோம்னா எல்லா பெர்ஃபார்மன்ஸும் கம்மியா இருக்குங்கிறேன். அதனாலதான் நான் 7 கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராபுலேட்டே பண்ண முடியலங்கறேன். என்னால நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணேன்னா நெகட்டிவா போகுது. நான் வந்து இப்படி சொல்றேனே, by virtue of him coming off the bench he automatically loses man of the match chance. Okay point for the last 20 minutes too.
அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பெஞ்ச்ல இருந்து வந்தா மேன் ஆஃப் தி மேட்ச் கூடாது. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஃபேப்ரிகாஸ் ஒரு தடவை வந்து ஆஸ்டன் வில்லா கேம்ல வந்து கடைசியில வந்து ஒரு ஃப்ரீ கிக் அடிச்சு வின் பண்ணி, அது அந்த காலம் வெங்கதாத்தா காலத்துல ஒரு தடவை பண்ணுவான். சோ அந்த மேட்ச்ல அவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். 20 minutes தான் ஆடி இருப்பான். ஒரு ஃப்ரீ கிக் கோல் அடிப்பான், ஒரு அசிஸ்ட் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கால் உடஞ்சு உட்காந்துருப்பான் ஃபேப்ரிகாஸ். சோ அது நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஆனா இதுல அவனுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கிடையாது. அது இப்படியோ ஈக்குவல் ஆகி வந்துருச்சு இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு தி மிட்ஃபீல்ட். 3-man மிட்ஃபீல்ட். இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா வந்து இஎஸ்ஆர் ஆட மாட்டான். நம்ம இஎஸ்ஆர் ஆடியும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். லைக் பார்ட்டி இஎஸ்ஆர் ஓடகார்டு ஒரு 3-man ஆடினா சுத்தமா ஒர்க் ஆகலன்னு. இப்ப ஷாக்கா ஓடகார்டு பார்ட்டி ஆடுறது வந்து does it give any indication about the player that we are going to get in terms of like okay ஷாக்கா ரீப்ளேஸ் பண்றானா அவன் தான் அந்த 3ல ஆட போறான், இஎஸ்ஆருக்கு 3ல ஆடவே மாட்டாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பண்ணிட்டோமா நம்ம இப்போ? மிட்ஃபீல்ட் 3ல இஎஸ்ஆர் ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் ஆடினா வந்து இது 10 ஆடுவான், இல்லாட்டி வந்து ஒரு விங்கர் ஆடுவான், அந்த மாதிரி தான். So I think long term ESR வந்து he's gonna play up front and the position that I think he's being groomed for. Right now Odegaard is doing a much better job playing the progressive 6, 8, 10 role much better than what ESR has done. He connects the front line to the midfield better. Yeah, and he's got a really good rapport going on with Saka. So I wouldn't change anything at the moment. Just keep doing what they're doing. Okay, so Xhaka rating. He got a yellow card. Hey, adala default ra. Amanda. But okay, yeah, 7 for me too. 10 man la he performed really well. You need 7 ah? Amma. நான் 6 தான் கொடுப்பேன். சொக்காய் பிடிச்சு விட்டான்ல. என்ன சொக்காய் பிடிச்சா அதெல்லாம் எவ்வளவு பெரிய குத்தம் அதெல்லாம். ஓடகார்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு வேற லெவல் ஆடி இந்த மாதிரி. He was on a much different level than the rest of the team that nobody could keep up. சூப்பரா ஆடுனா ஓடகார்ட். I would அந்த இது நல்ல பேஸ் டெம்போ பயங்கரமா கண்டெய்ன் பண்ணான்டா. Definitely. அதுக்கப்புறமா வந்து நல்லா தான் ஆடினா. ஒரு பாயிண்ட் மேல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப கூட வந்து it was like done keeping all the other things in mind தான். Like it was not like அவனோட இதுவாயிட்டுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. I would give him an 8. 7 அரவிந்த் 7 நான் தான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஆரம்பத்துல. ஓகே, பார்ட்டி. He was also good. I think midfielder பார்த்தேன்னா I think he was the better of the 3. ஆனா 8 கொடுக்கணுமான்னு யோசிச்சேன். எனக்கும் அதேதான். அது the yellow card that he got again which I think was unnecessary. 7 for me yellow card. நானும் அத yellowனால 7 கொடுப்பேன். ஓகே, அதேதான் நானும் 7. நீ 7 ஆ? ஓகே, அட்டாக். எனக்கு என்ன தெரியுமா அட்டாக்னு கேட்டோன்னு ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா நம்ம வந்து யூஸ்வலா வெங்கதாத்தா காலத்துல பண்ற மாதிரி கடைசி நாள்ல ஆள் கிடைக்காதப்ப வந்து பேனிக் பை பண்ணுவோம் தெரியுமா? எவனாவது சம்பந்தமே இல்லாம கிம் கேல்ஸ்ட்ராம், டெனிஸ் சுவாரஸ் இந்த மாதிரி ஆயா சோகோ இந்த மாதிரிலாம் ஆள் கூட்டு வந்து நம்ம அந்த விஷயத்த பண்ணல. ஆனாலும் அந்த விஷயத்த பண்ணலனாலும் இந்த அவன் போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இக்கார்டி வந்து ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு நம்மளுக்கு. இக்கார்டிய வந்து வாங்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் நம்மள வந்து என்னதான் வந்து ஒரு பேனிக் பை மாதிரி இல்லைனாலும் இது எவ்வளவு தூரம் நம்மள அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாக்கா எடி வச்சுட்டு 16 கேம்ஸ் போறது நீ கேம்பிள்னு நினைக்கிறியா? விஜய் சேதுபதி சொல்லுவாங்க நீ வந்திருந்தா கூட நீ அவன் வந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஒரு 5 கோல் அடிக்கிறான்னு வச்சுக்கோ, அந்த 5 கோல் வந்து could be a difference between top 4 and not top 4. அதுதான் நானே அவன் வந்திருந்தானா he would have come on a 4-year contract, 3.5 to 4-year contract. He's already 28. So he's spending and he won't come cheap because he's at that stage of his career where he's going to demand a lot of money. Plus his agent is his wife and she's a troublemonger, total troublemonger. Didn't they have some kind of falling out? I thought I read somewhere that அப்படியாண்ணா ஆமா அவங்க ரெண்டு பேரும் புட்டுச்சு அப்படின்னு பார்த்தேன். But anyway, but the point is at 28 he's not that kind of a prolific goal scorer that we're going to have to put up with for the next 3 years after this. I think in the season idu varaikum nama the position in the table that we are in, it's not because of Lyca, Eddie or Ameer. So the striker, although it's been a very important role that what Lyca is playing apart from the goal scoring part, which for some reason he can't, he's doing a pretty good job and goals have been coming from midfield and defense. I'm fine. இது எவ்வளவு தூரம்னா we are not a team that creates a lot of chances. That doesn't matter. All we need is 3 points every game.
ட்ரூ. பட் நம்ம எங்க இருந்து கோல் போட போறோம் தான் எனக்கு தெரியல. லைக் கோலே போட வேணாங்கறே நீனு. இக்கார்டி மைட் பீ என்ன சொல்றது, அவன் வந்தா he is going to demand wage money, தேவையில்லாம டைம் செக்கா இருக்கணும். பட் you know already என்ன சொல்றது, இந்த மாதிரி வந்து Abba is like இந்த மாதிரி he will not play for Arsenal again. ஓகேவா? நான் வந்து இக்கார்டின்னு நான் சொல்லல. பட் where are you going to get a striker? You could have gotten என்ன சொல்றது, இவங்க யுனைடெட் கவானி வாங்கினாங்க, அவருக்கு சரியான டீல். But that was summerல இதே மாதிரி தான் இவங்க யுனைடெட் வந்து இன்னொரு இது பண்ணாங்க, ஸ்வைன்ஸ்டேகர் சைன் பண்ணாங்க அவருக்கு 2 வருஷத்துல. So you could have gotten somebody super experienced. Douglas Costa like Douglas Costa winger தானே bro, striker இல்லையே. இல்ல அந்த இவன்டா டியேகோ கோஸ்டா, சாரி ஆனந்த்ராஜ். அவன் ஃப்ரீயா தானே இருந்தா. அவன் ஏதோ ஒரு சவுத் அமெரிக்கன் கிளப்ல இருந்து அவனை இது பண்ணிட்டாங்க. Like they kicked him out of the club. Behavioral issues. எதுக்குன்னு தெரியல. Last he was playing for some South American club and they cut him. Okay, so இப்ப எனக்கு இப்ப லக்கா செட். ஓகே, நம்ம ரேட்டிங் போடுவோமே. மார்டினெல்லி 6 புரியடா. Really good. 5 da. Like he needn't have done what he did. Laka said, oh, he was really good. That is the problem. Hey, and the one-on-one நீ வந்து ஸ்கோர் பண்ணனும்டா. Yeah, I mean the problem is he was really good until when it really mattered. டேய் 3 தடவைடா. ஒன்னு லாக்கா சாக்கா வந்து ஒரு ஹெடர் ஒன்னு மிஸ் பண்ணுவான்ல. இல்ல இவன் மார்டினெல்லி ஒரு பால பாத்துட்டே இருப்பான், எவனுமே இருக்க மாட்டான். செம்ம காண்டாயிடுவான் மார்டினெல்லி. அங்கேயே லாக்கா செட் அப்பதான் மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவான், டேய் நான் வரேன்டா இருடா அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் சாக்கா ஒரு பால் கொடுத்தா நேரா அடிச்சான்டா கோல். ஒரு இன்ச் இந்த பக்கம் வச்சிருந்தா கோல் அது. Yeah, that was an amazing play. அதுதான் எனக்கு காண்டா இருந்தது இவன் பண்றது. He's good man, he's good, he's very good, I agree to all that. அந்த vibes தாண்டி நமக்கு கொஞ்சம் வந்து end product வேணும்ல. Yeah, 6 for me too. சாக்கா 7. சாக்கா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொதப்பினால, கொஞ்சம் வந்து ஃபால்ட் பண்ணாங்க டெஃபினட்டா. 6 டா. I think Saka வந்து he really had to get that chemistry with Cedric going before he could start doing that. That's where I think the settle down time konjam aachadu, you know, but second half la until he was removed he was sublime. He was really good. நீ என்ன சொல்ற? 7 ஆ? 7. யோ நீனே? 6 டா. நானும் 6 தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல I agree with Arvind, but still Saka could do more. Okay, Arteta and fans. Arteta I give an 8. I'll also give him an 8. And the substitutions எல்லாமே வந்து actually பக்காவா. ஒரே விஷயம் என்னன்னா வந்து plus அவனோட reaction. Only thing I don't understand is why Eddie. Your goal down, man down, you want defensive enforcements, you bring in Eddie Nketiah. Like he can't hold the ball, he's not a master dribbler. அசிங்கமா வாயில வருது. என்ன பண்ணா அவங்க கடைசியில பிளாக் யூசுவலா என்ன பண்ணுவானுங்க, பிளாக்ல போய் தட்டி விடுவானுங்க, பால் ஹோல்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணா பாத்தியா, அவன் திருப்பி பால உள்ள கொண்டு வந்தான் பாத்தியா. அவனுக்கு செம்ம காண்டாயிட்டான். என்னடா பண்ற, நம்ம 10 பேரோட இருக்கோம்டா, கேம் முடிக்கணும்டா, நம்ம என்னடா கேம் கண்ட்ரோல் வந்து. அவன் என்ன வித்த காட்டுறான், யாருக்கு காட்டுறான் அந்த வித்து, எனக்கு அதுவே புரியல. பால லூஸ் வேற பண்ணுவான், வருது வாயில அசிங்கமா. ஃபேமிலி ஷோ இந்த எடி ஒரு வாட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போதே நான் விட்டுறேன். எதுக்குடா நீ எடி என்ன நீ பாக்குற எடில, புரியவே இல்ல. இன்ட்ரெஸ்டே இல்லாம நம்ம பெஞ்சில் பேப்பர் போட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாம உட்காந்துருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஆடுறான் சீரியஸா. அத மாதிரி தான் அது பண்றது பாக்கிறதுக்கு. எடி எவ்வளோ, 5 4? Too short to play. He played like 7 minutes or 8 minutes. ஆனா எனக்கு அதுலயும் ஒரு விஷயம் பண்ண மாதிரி, அதனால எனக்கு 1 point கொடுக்குறேன். அந்த பால் லூஸ் பண்ணதுக்கு ஃபேன்ஸ் வந்து ஐ திங்க் ஒரு இம்பாக்ட் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல பெருசா. லைக் யூசுவலா it was really good. There was a point first half la வந்து எனக்கு என்ன புரியுது, ஏன்னா நான் மியூட் போட்டு மீட்டிங்ல இருக்கறப்ப பார்த்தேன், நோட்டீஸ் பண்ணல. ஓகே சாரி. ஒரு பாயிண்ட்ல வந்து it looked like it was an Arsenal home game. அவ்வளோ Arsenal cheers every time Wolves made a misplaced the pass, அப்படியே cheers எல்லாம் பறக்கும் cloudல இருந்து. It was that good. 10 on 10 from the away fans. 10 on 10. கியூ நீனே? கண்டிப்பாடா 9 on 10 கொடுக்கலாம். எனக்கு தெரியல, நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் ஒரு 8 கொடுக்குறேன். எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மேட்ச் மியூட்ல தான் நான் பார்த்தேன். சோ எனக்கு தெரியல. செமஸ்டர் எக்ஸாம் இப்படிதான் படிக்கவே போயிட்டு அப்படிதான் இருக்கு. நீங்க 8
அப்படிதான்டா பாஸே போட்டோம் இன்ஜினியரிங். Yes, நம்ம வச்சதுபடி பார்த்தா Gabriel தான் man of the match. Of course, he got a goal. He was rock solid, and he performed really well. Gabriel தான். I don't think there will be a lot of people disputing that. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து Gabriel man of the matchங்கிறது நார்மலா எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து எஸ், இதுதான் வந்து எங்களோட ரிவ்யூ ஆஃப் த Wolves கேம். கரெக்டா சொல்லிட்டேன் இந்த வாட்டி, ரிவ்யூ ஆஃப் த Wolves கேம். ஸோ அடுத்து நம்ம Brentford preview பண்ண போறோம். பட் Brentford preview பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. சலீபா வந்து தாறுமாறா ஆடிட்டு இருக்கான் பிரான்ஸ்ல. ஓகேவா? ஐ திங்க் லைக் ஹி வாஸ் அகைன் நேம்ட் இன் த டீம் ஆஃப் த வீக் அந்த மாதிரி ஏதோ லைக் ஹீஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி பீன் மேக்கிங் த டீம். இப்ப சலீபா வந்தான்னா does he deserve a direct chance to start? Would he be able to replace either Gabriel or White? I need to see what he is doing at Arsenal though. Directa ulla வந்து ஆமா, he's playing really good. That's all well and good, but so are we. White and Gabriel are doing a great job too. So free lunch ne edhu illa, he has to earn his yeah. யோத்துக்கறியா கியூ? ஏன்னா வந்து என்ன சொல்றது, பார்ட்னர்ஷிப் பார்த்தேன்னா நீ வந்து ஒயிட் கேபி எல்லாம் வந்து என்ன சொல்றது சாலிட் பார்ட்னர்ஷிப். அண்ட் தென் ஹோல்டிங் இஸ் கமிங் இன் பெர்ஃபெக்ட்லி. ஐ மீன் டச் ஒரு வாட்டி வரும்போது நல்லா பண்றான். சோ எது சொல்றதா இருந்தாலுமே பயமா இருக்குல்ல. சொல்லதே வந்து ஐயோ ஏதாவது தப்பா சொல்லிட போறேன்னா அப்படின்னு இருக்கேன். நம்ம எங்கேயாச்சும் வாய வச்சு அதனால அவங்க ஆடாம போயிடுவாங்களோ. சலீபா கான்வர்சேஷன் நம்ம வந்து ஃபுல்லா பேசினே இருக்கோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். They expected to give him a contract apparently. True, but what if we don't finish in like European spots? What would be the point of keeping him at that point? Would he want to stay? Is it better to make money at that point off him? Yeah, but at some point you're going to need a squad of players with better quality. If you're not getting Europa League, if you're not going into Europe, that means the squad is not worth it. So you're better off keeping the likes of Saliba and selling, probably Holding or somebody else. அவன் இருப்பாங்கறியா? அப்படினா சலீபா இருப்பாங்கறியா நீ? Yeah, of course, he's one for the future. Okay, that's good to know. Okay, so இப்போ நாங்க இதுதான் எங்களோட ஃபீலிங். Saliba doesn't get a free lunch. He has to earn his place, but then there's a lot of plays, lot of games. Hopefully we finish fourth and அதுல நம்ம கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்ம அடுத்து ஜம்ப் பண்ணிடுவோம், நம்ம Brentford-ஓட ப்ரிவியூக்கு ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, it's an advantage and a disadvantage. We win a game, but then we play our next game 9 days later. அந்த மொமெண்டம்ங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஸ்பாயில் ஆகுது. என்னதான் வந்து நம்ம வந்து வேற எந்த காம்படிஷனுமே இல்லாம ஜாலியா பிரீமியர் லீக் கொண்டு தான் ஆடினாலும் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் இட்ஸ் நாட் ஒரு ஈஸியான விஷயம். ஏன்னா வந்து லைக் மெயின்டைன் பண்ணணும், நீ அதே இதை மெயின்டைன் பண்ணணுங்கிறது கஷ்டம். ஸோ இந்த கோயிங் இன் டு திஸ் Brentford கேம், எஸ்பெஷலி இப்போ ரோகி இருந்தா ரிவெஞ்ச் கேம்னு சொல்லியிருப்பான் கண்டிப்பா. அந்த ரிவெஞ்ச் கேம்னு நம்ம சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. But இப்போ வந்து like yeah, we are going into this game, we are playing at home. It's a great opportunity for us. இந்த ஒரு இவ்வளவு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் ஆடுறது ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? Of course we are not going to be playing with Martinelli, but இந்த மாதிரி ஒரு பிரேக்குக்கு அப்புறம் போறது கண்டினியூஸா இந்த மாதிரி தான் வரப்போகுதுல நமக்கு. எவ்ரி வீக் நம்ம ஒரு கேம் ஆட போற இடையில எதுவும் இல்லாம இது ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா கியூ? It's hard to say then. நம்ம வந்து I think but என்ன சொல்றது, நம்மளோட மெயின் ப்ராப்ளமே வந்து கன்சிஸ்டன்சி தானே. So I think it'll be fine. நம்ம வந்து Brentford வந்து என்ன சொல்றது, they are like the money ball team. ஓகேவா? அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். But I think considering நம்ம வந்து the homeல இருக்கிறதுனால வந்து I don't think it should be a big deal for us. நீ என்ன சொல்றடா அரவிந்த்? Yeah, same. I don't think one thing has to do with the other at all. இது ஒரு ரீசனா சொல்ல முடியுமா? At this professional level இது ஒரு ரீசனா சொல்ல முடியுமா? I mean, yeah. இதுல நான் அந்த திரும்ப டாட்னம் ஆல் ஆர் நதிங் சொல்றேன். நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாக்குறேன் நான் என்னால எப்படி முடிஞ்சது 2 எபிசோட் வரை முடியலடா என்னால. இல்ல bro, it's a kind of insightful into how it operates. நான் வந்து I'm more doing this as a what to expect for the Arsenal all or nothing இந்த மாதிரி தான். ஏன்னா இது அடுத்து நான் சிட்டியோட பழச ஓட்டி பார்க்கணும். பட் எனிவே அதுல வந்து டேனி ரோஸ் வந்து ஒரு இதுல சொல்லுவான் மொரினோ கிட்ட போயிட்டு, you are making me play once in 4 weeks. How do you expect me to give you a man of the match performance every week? So which is a fair question. I mean, you don't have to give a man of the match performance, at the same time you don't have to stink up the joint so bad.
அந்த மாதிரி இல்லாம ஒரு மெஷர்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். Brentford are obviously without their striker. They haven't been scoring goals, coming on a 7-game winless streak, I guess, which was Brentford வந்து last losing streak, 6-game losing streak, which was stopped last game by a draw. And I think that was the stat நினைக்கிறேன். Last 5 gamesல வந்து 4 losses and 1 draw. Yeah, so but previously this is a kind of game that where we would give the opponents a hard fought win. In that apply, I think it's going to be slightly different and we'll get the W. Brentford game பாத்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் நம்மளோட ஆனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் Brentford கேம் பாத்திருக்கீங்களா? எப்படி ஆடுவாங்க ஏதாச்சும் தெரியுமா? நான் இந்த கேம் பார்த்தேன். லிவர்பூலோட 3-3 டிரா பண்ணுவாங்களா? I don't remember the score line. They would draw a game against Liverpool, Brentford, earlier in the season. They played really well. Can't even find the game. 3-3 game. Yeah, it was actually a come from behind. Idhe mari. Like every time Liverpool would score, they would counter and score, and that was a Brentford home game. They're really good. Their supporters get behind the team. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நடுவுல they just fell off the wagon. ஸோ இப்போ அதான் நம்ம ஃபார்மேஷன் இதுக்குள்ள போயிடுவோம், லைக் டாக்டிக்ஸ் அண்ட் ஆல் தட். நம்ம ஃபார்மேஷன் வச்சு நம்ம ஸ்டார்டிங் லைனப்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் லைனப்பா இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் லைக் சார்ட் ஆஃப் Martinelli would be replaced by Emil Smith Rowe. Apart from that, I don't see any changes. I don't see Holding coming in. I think Cedric has put in a good enough performance to warrant another start. So இப்படி பாக்குறப்ப I think this would be the starting lineup. ஏதாச்சும் மாறும் நினைக்கிறீங்களா? Pepe வருவானா? Pepe instead of ESR. Pepe instead of ESR நீ சொல்றியா? Yes. No? No. ஓகே. ஒட்டு போன ட்ரெயின் அவ்வளவுதான். அப்ப அவ்வளவுதான் இந்த சீசனோட கிளம்பிடுவாங்க நீ நெட்ல? இல்ல இந்த சீசன்லயே சான்ஸ் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். லைக் மேத்தமேட்டிக்கலி கிடைக்கணும். See, I think Pepe வந்து the reason that he is still an Arsenal player is because somebody wants him at the club. இல்லனா இவ்ளோ பெரிய massive clear out that has been in the last year and a half, he wouldn't have been spared. Yeah, makes sense. ஏன்னா நம்மளுக்கு அனுப்பணும்னு சொன்னா எல்லாருக்குமே காசு கொடுத்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். சோ அவனை அனுப்பணும்னு நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பா அனுப்பிச்சிருக்கலாம். மேபி அவனுக்கு காசு பார்க்க போறாங்களா தெரியல. So that's another thing. இதுதான் நாங்க எதிர்பார்க்கிற ஸ்டார்டிங் லைனப். Of course, it was easy to predict the starting lineup. இருக்கிறது 15 பேர், அதுல 10 பேர் சேர்க்கணும். சோ இது ஒரு கஷ்டமான விஷயமாவே இல்லை. எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டாக்டிக்கலி நம்ம ஆடின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம திருப்பி ஆட போறோம். அதே ஓவர்லோட் தான் இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம ஆட போறோம்னு நினைக்கிறேன். கிவன் தட் Brentford are a weaker team and we're playing at home, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் will be like more gung ho, like more இன்னும் ஓப்பனா இன்னும் அட்டாக்கிங்கா அக்ரெசிவா தான் நம்ம போவோம். Hopefully Lacazette should get a goal. Brentford பார்த்தோம்னா லைக் நீ சொல்றது படி பார்த்தா ஐவன் டோனி இப்போ இல்லையா அரவிந்த்? he is injured. என்னோட டிராஃப்ட்ல வந்து ஒரு பெரிய கண்ணை வச்சிட்டான். அவன் எப்படி இருந்தாலும் கோல் போட மாட்டான், பட் லைக் he would bring other people into the team. So அவன் இல்லாத பட்சத்துல I don't think they'll have a big. He's their team's Lacazette. He hasn't scored an open play away from home நினைக்கிறேன். அவனும் பண்ணதில்லை. ரைட். So yes, in our striker shortlist எப்பயுமே தான். of course எப்பயுமே தான். கண்டிப்பா அவனுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட் ஆர்சனல் குவாலிட்டிஸ் இருக்கு அவன்கிட்ட. So அதனால அவன் ஜாயின் பண்ணலாம். எஸ். சோ அப்ப அவங்க பண்ண மாட்டாங்கன்னா அவங்க சைடுல இருந்து யாரு டேஞ்சர் மேனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த MWEP அவன் பேரை எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. என்னடா ஏதோ கீபோர்ட்ல ரேண்டமா ரெண்டு ஃபிங்கர் தட்டி விட்டா ஒரு 4-5 அந்த மாதிரி ஏதோ பேர் சொல்ற. அப்படிதான் ப்ரோ அவன் பேர் இருக்கு. எம்புவமேவா? எம்புவமோ. He's good. Jan Visa is also good. அவங்களோட அந்த central midfielder Norgard, he's really solid. Raya is back. I didn't see that. So the goalkeeper is good too. நமக்கு தான் கோல் கீப்பர் என்னைக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. சோ எங்க வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்? எங்க கீ பேட்டில் மிட்ஃபீல்டா? Key battle will be the low block. Getting past the low block is going to be immense. அவங்களுக்கு வந்து ஒன்னு ஒரு பாயிண்ட் கச்சா போறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு தான் வருவானுங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட்க்கு தான் ஆடுவானுங்க. True. Brentford had a really good first half of the season. So அவங்க வந்து they are not really battling relegation.
The likes of Watford and Burnley are 14 and 15 points. Brentford's at 24. 24 Already yeah. 9-point lead. They have, and a 7-point lead from Norwich, which is third. So I don't see like they literally Brentford எல்லா மேட்சும் டிரா பண்ணதுக்கு அப்புறம் they have got 13 games to go. They're safe, and that's all they'll try to do. That's all. That's very true. Okay, so நம்ம லாஸ்ட் பார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது இந்த வீக்கெண்டு. அமெரிக்காவில் அவங்க உலக சர்வதேச போட்டின்னு கூறப்படுற NFL நம்ம ஓனர்ஸோட டீம் ராம்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ராம்ஸ் வின் பண்ணினதுல வந்து ஒரு பயங்கர ஒரு குதூகலமாகி எல்லாருமே திடீர்னு குரோங்கி அவுட்னு சொல்லிட்டு இருந்தவங்க ட்விட்டர் ஃபுல்லா நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்மளுக்கு டேய் போனவா இருந்தாடா அது வேறவா இது நாரவாயின்னு சொன்ன மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. So என்னோட கொஸ்டின் என்னன்னா லைக் we are seeing a lot of rumors. Of course கேப்டன் ஆப்வியஸ் ஃபெப்ரிசியோ 180 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஸ்ட்ரைக்கர், சென்ட்ரல் மிட்ஃபீல்ட். இது நம்மளுக்கு தெரியாதா? இதான் நம்ம இப்போ 2-3 டார்கெட் விண்டோவை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்கறப்போ do you guys feel that like okay இப்ப ராம்ஸ் வின் பண்ணினது and whatever Josh has said like taking the club back to invincibles time இல்ல ஒரு சஸ்டைனபிள் மாடல் பில்ட் பண்ணிட்டு கொண்டு போறது அமெரிக்கன் ஸ்போர்ட் மாடல் எல்லாமே சொல்றதுலாம் இது நம்மளுக்கு ஆர்சனலுக்கு அந்த சம்மர்ல இதுல இருந்து ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்குமா? இப்ப நம்ம ராம்ஸ் ஜெயிக்காம இருந்தாங்கன்னா நெகட்டிவா போயிருக்குமா, இல்ல ராம்ஸ் ஜெயிச்சதுனால பாசிட்டிவா தான் நடக்குமா? எக்ஸ்ட்ராவா ஒரு 50 வாட்சஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு 50 மில்லியன் கூடுமா? போன வருஷம் you were the highest spenders. அப்போ ராம் சூப்பர் போல் ஜெயிக்கல. I don't think it has anything to do with that. அப்ப சூப்பர் போல் ஜெயிச்சா எக்ஸ்ட்ரா ஒரு 50 மில்லியன்லாம் கிடைக்கும் நீ நம்பலையா நீ? I mean, I think totally different. It's good. Stan Kroenke's owned team is doing good. That is good to see. And as on the Super Bowl, I wanted the Rams to win. So again, that was good for me. But I think the key takeaway is how the Kroenkes set a vision for how the Rams should win, and that was achieved. I think that is being replicated to an extent at Arsenal. And they're trying to do the same thing here. That is the comparison that I'm drawing between the Rams victory and what Arsenal's days to come are. நீ ஏதாவது சொல்றியா ஏதாச்சும் நடக்குமா இது ராம்ஸோட விக்டரினால நம்மளுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல செட் பண்ண பிளான் அப்படியே போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? எந்த வரைக்கும் செட் பண்ண பிளான் அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஆக்ஷன்ஸ் வச்சு தானே பார்க்க முடியும். இதுல நம்மளுக்கு எது வரும்னு தெரியல. ஓகே, சோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம இதுல ஆனா கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. நம்ம இதை சொல்லணும். அவங்க குரோங்கேஸ் எப்ப ஃபுல் ஓனர்ஷிப் வாங்கினாங்களோ அப்பையில இருந்து they've been spending a lot of money which we are easily forgetting. நம்ம முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் பண்றாங்க நினைக்கிறோம். whether the money went for the right purchases is another question, but they have not been shy of spending money, so that's another thing. Okay, so last part உங்க எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு கேம் வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்ல ப்ரெடிக்ஷன் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவோம். Lacazette cost me last prediction. Lacazette ஒண்டி இல்ல. எஸ், ஸோ போன கேம் நம்ம நீ 2-0 வின் ஃபார் ஆர்சனல் சொல்லியிருந்தேன், நான் 2-1 சொல்லியிருந்தேன். ரோகி 1-1 ட்ரா சொல்லியிருந்தா, பட் 1-0 வின். ஸோ இதுல கிட்ட கூட யாருமே வரல. அதனால இதுல யாருக்குமே எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ வெரி குட் வின் ஆஃப் கோர்ஸ். ஸோ நம்ம அடுத்தது கேம் வீக்ஸ் இங்க என்ன குளறுபடியா இருந்தாலுமே அடுத்து நம்ம ஆட போறது பிரென்ட்ஃபோர்ட் ஹோம்ல. எஸ், பிரென்ட்ஃபோர்ட் ஹோம்ல. நீ சொல்லு ப்ரெடிக்ஷன். 2-0. கோல் ஸ்கோரர் ஏதாவது ப்ரெடிக்ட் பண்றியா? ஒரு டிஃபென்ஸ் ஒரு மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு சாகா எமில் ஸ்மித் ரோ ஸ்கோர் பண்ணுவாங்க. சாகா ஒரு எமில் ஸ்மித் ரோ. நீ டிஃபென்ஸ்னு சொல்றது ஒரு மேட்டர் தான். இப்போ நம்ம லைக் ஐ டோன்ட் திங்க் we are talking enough about Jover. அவனோட இம்பாக்ட் it's been unbelievable on the team and like the number of set piece goals that we score, especially நம்மள மாதிரி ஒரு டீம் எங்க சான்ஸ் கிரியேட் பண்ண மாட்டோங்கிற ஒரு டீமுக்கு எப்படி கோல் வந்தாலுமே அது முக்கியம் தான். அது டர்ட்டி கோலா வருதோ பியூட்டிஃபுல் கோலா வருதோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. டிஃபென்ஸ்ல இருந்து கோல் வருதா அது தட்ஸ் a very good thing. ஸோ நீ சொல்ற மாதிரி ஓகே, நம்ம ஒரு செட் பீஸ் கோல் உனக்கு டிஃபென்ஸ் டிஃபெண்டர் செட் பீஸ். ரெண்டாவது கோல் என்ன சொன்ன நீ? சாக்காவா? சாக்கா ஆர் ஹூ? எமில் ஸ்மித் ரோவா? ஓகே, நான் சொல்றேன். நானும் ஐ திங்க் இது எனக்கு போட்டேனா? இல்ல ப்ரோ, எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓ புல்ஷிட், படிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். நானும் 2-0 தான் சொல்லுவேன். லைக் 2-0 because last game's defending games given me some confidence. So அதனால I would also say 2-0. I think Saka is due a goal and I would go far and say Lacazette. Yes. 3-0 Saka.
லாக்கா பெப்பே. எங்கேயோ போயிடுச்சு பேர். 3-0 சாக்கா லாக்கா பெப்பேவா? என்னடா கார்ட்லயே டெக் ஆஃப் கார்ட்ஸ்ல இல்லாத கார்டெல்லாம் சேர்த்துக்கிறேன் நீ. 52 கார்டு தான் இருக்கு, பெப்பே 52க்குள்ளே இல்லடா. உங்க 52ல இல்ல ப்ரோ, அவன் என்னோட யூரோ கார்ட்ஸ்ல இருக்கான். ரைட். சோ 3-0 நீ சொல்லிருக்க. Everybody is here is predicting a win, and why not? I mean, like Brentford are at the bottom. They are only looking for a draw, and we've been on a good run. So எல்லாருமே வின் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எனக்கு அது வேற கொஞ்சம் பயமா தான் இருக்கு, நான் தைரியமா ப்ரெடிக்ட் பண்றது. பட் ஸ்டில் பார்ப்போம், போன கேம் வின் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரியே வந்து ஒரு வின்னாலே நல்லா முடியணும். வின் முடிஞ்சுட்டு இட் வுட் பி லைக் a really good பூஸ்ட் ஃபார் அஸ் ஃபார் த டாப் 4 புஷ். ஏன்னா வந்து நம்மளுக்கு என்னதான் 3 கேம்ஸ் கையில இருந்தாலும் 3 கேம்ஸ் ஆட போறது வந்து செல்சி, லிவர்பூல், டாட்டனமோட. ஸோ அது 3மே கஷ்டமான கேம் தான். எதுவுமே வந்து கிவனோ கேரண்டீடோ கிடையாது. ஸோ நம்ம வின் பண்ற ஒவ்வொரு கேமுமே இம்பார்ட்டன்ட். And let's see if we are able to finish in the top 4 at the end of the season. So இதுதான் எங்களோட predictions, இதுதான் எங்களோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஃபார் த கேம். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கிற காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நீங்க இந்த கேம்ஸ் நாங்க மிஸ் பண்ணின பாயிண்ட்ஸோ இல்ல நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாத பாயிண்ட்ஸோ ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. we'll have a good discussion about that. So இதுதான் எங்களோட I think this brings us to the end. இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் இதோட நம்ம வந்து பாட்காஸ்ட்டை முடிச்சுப்போம்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஸோ இதோட பாட்காஸ்ட் முடிச்சுப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். ஸோ நம்ம வில் மீட் அகேன் வித் அடுத்து லிவர்பூல் ஆடுறோமாடா? இல்ல அது போஸ்ட்போன் ஆயிடுச்சுல. Wolves. Okay. Wolves at home. Okay, that should be good as well. So அந்த கேம்ல பாக்குற வரைக்கும் it's bye from all of us here at Vada London. Thank you very much guys. Thanks boys. On your slow. சரி, நம்ம நெக்ஸ்ட் இதுல மீட் பண்ணுவோம். Bye. Yeah.